ஆமாம், இத்தனை வயசில் இவருக்கு தம்பி ஞாபகம். முணுமுணுத்த மனைவி. ஆமாம் ஆமாம், இவர் தம்பி பெரிய நீதிமா. உன்னை ஏமாற்றியவர் தானே என வைந்த மகன். இளையவன் ஞாபகம் வருத்திருக்க துணிந்து புறப்பட்டு விட்டேன் தம்பி வீட்டுக்கு. முற்றத்தில் அமர்ந்திருந்தவன் முண்டியடித்து ஓடி வந்து வாங்கண்ணா என வாஞ்சியுடன் அழைத்து போய் அமர்த்திவிட்டு அண்ணனுக்கு அருந்த ஏதாவது கொடு என அதற்றியதும் அடுப்படியிலிருந்து ஆமா பெரிய ராசா பொன்னும் பொருளும் கொண்டு வந்திருக்காரு என பெரிதாகவே என் காதில் விழும்படி சத்தமாக முணுமுணுத்த தம்பி மனைவி. நல்லா இருக்கீங்களா பெரியப்பா? 3 வார்த்தைகளில் முடிந்து போன தம்பி மகனின் நலன் விசாரிப்பு. இங்கிட்டு ஒரு வேலையா வந்தேன்டா, உங்களையும் பார்த்துட்டு போகலாமே என எழுந்தபடி புறப்பட 2 நாள் இருந்துவிட்டு போகலாமே என்ற இளையவனை நோக்கி புன்னகித்தபடி புறப்பட பேருந்து நிலையம் வரை நானும் வருகிறேன் என தம்பியும் புறப்பட வழியில் அப்பாவோடு வந்து படை போண்டா சாப்பிட்ட அதே டீ கடை தேவராசு அண்ணனுக்கு பதிலாக அவர் மகன் சிவா கடையில் ஒரு டீ சாப்பிட்டு விட்டு பேருந்து நிலையம் நோக்கி நடந்தபோது என் இடக்கையை பற்றி நடந்த தம்பி. இளையவனை பத்திரமா பார்த்துக்கொண்டா, மூத்தவன் பேச்சு கேட்டு நடந்துக்கடா என்ற அம்மாவின் அறிவுரைகள் நினைவுக்கு வர காலங்கள் கடந்து ஓடாமல் அம்மா அப்பாவோடு இருவரும் சிறு பிள்ளை அண்ணன் தம்பிகளாகவே இருந்திருக்கலாமோ என்ற ஏக்கம் 2 பேருக்கும். இருவர் கண்களின் கண்ணீரும் பிரியா விடை பெற்றது. இனி சந்திப்பு எப்போதோ என்ற ஏக்கத்துடன்.